சரி, இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு வந்திருக்கோங்க வடபள்ளியில். மகளுடைய கணவர்களுடன் சேர்ந்து இந்த இடம் எப்படி, என்ன பிரச்சனை, என்ன எப்போ கைக்கு வரும், முன்னாடி நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் சொன்னேன். முடிச்சு கொடுப்பேன். சிறு சிறு தரங்கள் வரதான் செய்யும், அதை நிவர்த்தி பண்ணி முடிப்பேன். முடிச்சு கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், நல்லபடியாக வச்சுக்குவேன். என் பிள்ளைய நான் சந்தோஷமா வச்சுக்குவேன். வேற யாரும் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு என் பிள்ளைய பற்றி சார்ந்தவங்களை சந்தோஷமா வச்சுக்குவேன். சரி, இதெல்லாம் ஒரு தெய்வத்தோட வாக்காயுது. இது வாக்குதான். இப்படி குடும்பத்தை என் பிள்ளைய மட்டும் வச்சுக்கணும்னு சொன்னா அப்புறம் சுத்தில இருக்கிறவங்க எப்படி, மற்றவங்க என்ன செய்யறது? எல்லாரும் நல்லதா இருப்பாங்க. என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியும். இதை கட்டி போட்டால அப்பனே ஆதிக்கிறதுக்கு நான் இன்னும் அப்பனே ஆதிக்கிறதுக்கு தான் இருக்கேன். அது நான் பாத்துக்கிறேன். யார் என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் நின்று பண்ணிக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன வேண்டும் அது சொல்லு. தெய்வத்தோட சாட்சி என்ன, ஒரு தாயோட சாட்சி என்ன? ஆடுற மகளை மட்டும் பார்த்துக்குவேன் அப்படின்னா இந்த உலகத்துல எப்படி எல்லா தெய்வங்களும் இப்படி இருந்தா அப்படி என்ன இருக்குது? மாயாண்டி என்ன செய்வாரு? என் பிள்ளைக்காக கட்டி போட்டாங்க, அப்ப நான் என் பிள்ளைய பார்க்கணும். கட்டி போட்டது அந்த வளையத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்தது எல்லாரையும் பாரு. உனக்கு தெய்வம்னா எல்லாரையும் பார்க்கறது தானே ஒரு உத்தேசம். இப்ப அந்த தெய்வத்தை முத்துமாரியம்மன் என்ன வாக்கு தரணும்னு கேட்கறாங்க. மகாராஜா மாயாண்டி என்ன வாக்கு தரணும்ன்றாங்க. நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன் சொல்லிட்டேனே. முடிச்சு கொடுப்பேன். சரி, எல்லாமே நல்லபடியா முடிச்சு கொடுத்து நல்லபடியா செழிப்பா ஆக்கி விடுவேன். ராஜராஜேஸ்வரி தெய்வமே வந்து நின்று கேட்குது. முடிச்சு கொடுப்பேன். சரியா? முடிச்சு கொடுப்பியா? முன்னாடி